Hi viewers, welcome to our Release Home channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான சில குட்டியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்களா? இல்ல இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள் ஏதாவது வாங்குவோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கும்போது நம்மளுக்கு ஸ்டிக்கர்லாம் இருக்கும் பின்னாடி. அதை நம்மளுக்கு ஒழுங்காக கிளிக்க வராது. சில இதில் ஈஸியாக நம்ம எடுத்துருவோம், சில இதில் நம்மளுக்கு எடுக்க வராது, பிஞ்சு வரும். அது பார்க்கவே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதை நம்ம எவ்வளோ ஈஸியாக எடுக்கலான்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். வெறும் பிளாஸ்டிக் பொருட்கள் மட்டும்தான் இப்போ நான் காட்ட போகிறேன். இது சில்வரில் எப்படி ஸ்டிக்கரை எடுக்கிறது, கிளாஸ் பாட்டில், ஜார் அந்த மாதிரி ஐட்டத்துலாம் எப்படி நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கர் எடுக்கிறதுன்னு ஏற்கனவே 2 வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரேட்லேருந்து இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது நெயில் ரிமூவர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இது டிஷ்யூ நெயில் ரிமூவர். இது இப்போ நிறைய கடையில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது உங்கள்கிட்ட இல்லைன்னா நார்மலாக லிக்யூடில் உள்ள நெயில் ரிமூவராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு காட்டன் துணியில் நீங்கள் எடுத்துக்கலாம். டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும் போதே கீழே லைட்டாக கொஞ்சம் பிசுன்னு அந்த பிசுப்பு சுத்தமாக இருக்கவே இருக்காது. இங்கே பாருங்கள், இதை நம்ம ஃபுல்லாக போய் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த நெயில் ரிமூவரை வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஒரு வாட்டை அந்த ஸ்டிக்கர் இந்த இடத்த ஃபுல்லாக அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா அந்த பிசுப்பு சுத்தமாக போயிடும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளைமேட்டில் நிறைய பேருக்கு சளி பிடிக்கும். அந்த மாதிரி சளி பிடிக்கும் போது மோஸ்ட்லி எல்லாருக்குமே காஃப் வர ஆரம்பிச்சிடும். காஃப் கெட்டி சளியாக உள்ளவங்களுக்கும் நிறையா இருக்கும், இல்லைன்னா ட்ரை காஃபாகவும் வரும். அதுக்கு நம்ம எவ்வளோதான் நம்ம சிரப் குடித்தாலும் நம்மளுக்கு அது காஃப் அவ்வளோவா அப்போதைக்கு குடிக்கும்போது கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் எகெயின் நம்மளுக்கு வந்துடும். அந்த மாதிரி இருக்க சமயத்தில் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு காஃப் படிப்படியாக சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். நல்ல ரிசல்ட் தெரியும் உங்களுக்கே. ஒரு சட்டியில் தண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் சின்ன கிளாஸில் 3 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். இந்த தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெத்தலை எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெத்தலை. இது வீட்டில் விளைஞ்ச வெத்தலை. வெத்தலையில் ஒரு 10 வெத்தலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட வெத்தலை வாங்கிக்கலாம். அந்த வெத்தலையில் ஒரு 10 வெத்தலையை இந்த மாதிரி எடுத்து நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. தண்ணி காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி 2ஆவோ இல்லை 3ஆவோ இந்த மாதிரி கிள்ளி உள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இருக்கும் பாருங்கள். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லார் வீட்லேயுமே குறிப்பாக குழந்தைங்கள் இருக்க வீட்டில் துளசி, கற்பூரவள்ளி கண்டிப்பாக வச்சுக்கணும். சின்ன பசங்களுக்கு அடிக்கடி கோல்டு பிடிக்கும். அப்போதைக்கு நம்ம சிரப்பு, மாத்திரை அந்த மாதிரியே கொடுத்துக்கலாம அந்த மாதிரி கோல்டு வர டயத்தில் உங்களுக்கு இந்த கற்பூரவள்ளியும் துளசியும் சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாயிரும். கற்பூரவள்ளியிலையும் ஒரு 10 இலையை இந்த மாதிரி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா 2ஆவோ இல்லை 4ஆவோ நல்ல மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிச்சு போட்டதுக்கப்புறம் துளசியும் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி துளசியும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட்டுருங்க. நல்லா இது கொதிக்கட்டும். ஒரு 1 மினிட் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்கள். சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் போதும். இந்த 5 வெங்காயத்தை நல்லா நச்சு அரைக்காதீங்க, நச்சு போடுங்க. இந்த மாதிரி நச்சு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் இருக்கணும், ஹையில் வைக்கவே கூடாது. சிம்மில் வச்சு நல்லா 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி 5 நிமிஷம் கொதிச்சோன்னே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு முன்னாடி மிளகு சீரகம் பொடியை இதில் இப்போ 1 ஸ்பூன் போடுங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் போதும், ரொம்ப போடணும் அவசியம் இல்லை. 1 டீஸ்பூன் மிளகு சீரகம் பொடி போடுங்க. இது வீட்லேயே நான் அரைச்ச தூள் தான் அது. இந்த மாதிரி மிளகு சீரகத்தூளை இதில் போட்டுட்டு 1 நிமிஷம் கரெக்டாக கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் அமர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கங்க. வடிகட்டி அந்த ரொம்ப சூடாக இருக்க கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போது அப்படியே நீங்கள் குடிச்சிருங்க. அந்த 1 டம்ளருக்கு குடிங்க போதும். ஒரு ஆள் 1 டம்ளர் குடிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா குடிச்சிட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே இருமல் குறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்ல ரிசல்ட்டாகவும் இருக்கும். இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம சளியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள குக்கரில் நம்ம பருப்பு அந்த மாதிரி வேக வைக்கும்போது அந்த தண்ணி அளவு நம்ம என்ன தான் கரெக்டாக வச்சாலும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு அப்படியே பொங்கி ஊற்றி நம்ம அடுப்பே வீணாக போயிடும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம்னா, நம்ம குக்கர் மூடியில் கேஸ்கெட் போட்டிருப்போம் பாருங்கள். அந்த கேஸ்கெட் லூஸாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகி அங்கங்கே வெடிப்பு இருந்திருக்கும். அதனால் நம்மளுக்கு அது ஓவர்ஃப்ளோ ஆகி நம்மளுக்கு வெளியில் வந்துடுது. கேஸ்கெட்டை மாட்டி அந்த குக்கரில் மூடும் போது நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அது கரெக்டாக இருக்கா, ஒழுங்காக மாட்டியிருக்கோமா, ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த குக்கர் வெடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு குக்கரில் ஓவர்ஃப்ளோ ஆகவே ஆகாது. உங்கள் அடுப்பும் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கேஸ்கெட் நம்மளுக்கு ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். இன்கேஸ் நீங்கள் அதை வெளியிலே வச்சுருந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில்
உங்கள் வீட்டில் உள்ள ஐஸ் க்யூப்ஸ்லாம் வச்சுருப்பீங்க பாருங்கள், அந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டுட்டு அதில் தண்ணியை நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கேஸ்கெட் போட்டால் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ், மேக்ஸிமம் 20 மினிட்ஸே போதும். இந்த மாதிரி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி நீங்கள் குக்கரில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகவே ஆகாது. இல்லைன்னா நீங்கள் எப்போதுமே நீங்கள் யூஸ் பண்ணாத நேரம் தவிர்த்து மிச்ச நேரத்தில் அந்த கேஸ்கெட்டை எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஃப்ரீசரில் வச்சுருங்க. அதாவது டபுள் டோர்னால் நீங்கள் ஒரு ஃப்ரீசரில் வைங்க, சிங்கிள் டோர்னால் ஃப்ரீசருக்கு கீழே ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் பாருங்கள், அதில் வைங்க. ஃப்ரீசரில் வச்சுறாதீங்க, ஏன்னா ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ரொம்ப ஐஸ் கட்டி ஆயிரும். அதனால் சிங்கிள் டோரில் அந்த ஃப்ரீசருக்கு கீழே ஒரு ட்ரே மாதிரி இருக்கும், அதில் வச்சுருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகவே ஆகாது. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் கேஸ்கெட்டை போடுறதுக்கு முன்னாடி அந்த கேஸ்கெட்டில் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஆயிலை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அதோட அந்த மூடியிலையும் லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஆயில் ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகவே ஆகாது. இது வந்து ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்து இது ரொம்பவே ஈஸி. நீங்கள் வெளியிலே வச்சுட்டோம், நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்தாச்சு, வெளியிலே வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, 20 to 30 மினிட்ஸ் எங்களுக்கு டைமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் இருக்கும்ல, அந்த ஃப்ரிட்ஜ் வாட்டரை வச்சு 3 to 4 மினிட்ஸ் இதில் வந்து நல்லா வாஷ் பண்ணிங்க. இந்த மாதிரி ஊற்றி நல்லா ஃபுல்லாகவே அப்படியே ரோல் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி நீங்கள் போடுங்க. அப்போவும் உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகாது. இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து நீங்கள் அந்த பருப்புக்கு அந்த தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக வைக்கும்போது நம்மளுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கும். இன்கேஸ் நான் மறந்துட்டு நான் தண்ணி ஓவராக வச்சுட்டேன், இதுக்கு எவ்வளோ இந்த பருப்புக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணும் தெரியலைன்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் ஒன்று இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பருப்பில் வந்து தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ஊற்றிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன கிண்ணம் வச்சுருக்குங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன கிண்ணம் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு சுத்தமாக ஒரு துளி தண்ணி கூட வெளியில் வரவே வராது. ஏன்னா வந்து அந்த கிண்ணம் வைக்கிறோம் பாருங்கள், அந்த கிண்ணத்துலேயே வந்து எக்ஸஸான வாட்டர் வந்து உள்ளே போயிடும், பருப்பும் நம்மளுக்கு நல்லா வெந்துடும். அதனால் நம்மளுக்கு அந்த நீங்கள் உங்களுக்கு பருப்பு தனியாக வேணும்னா கூட நீங்கள் அந்த மாதிரி வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். தனியாக பருப்பும் சூப்பராக வெந்துடும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக கிச்சனுக்குள்ளே புதுசாக உள்ளே வந்து சமைக்க ஆரம்பிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட வாஷிங் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்களே நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. வாஷிங் மிஷினில் நம்ம துணி போட்ட உடனே வந்து நம்ம எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள், அதில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் ஆகும். எகெயின் சரி அது சரியாயிரும்ன்ட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் டைம் போடும்போதும் அதே ஸ்மெல் நம்மளுக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இப்படியே போட நம்மளுக்கு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அதுலேருந்து வரும், ரொம்பவே பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு இந்த ஒரே ஒரு மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வரவே வராது. இதில் வந்து நிறைய இதில் வந்து டப் கிளீனர் வந்து இருக்கும். அதை வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிடுங்க. அந்த டப்லேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல் வரவே வராது. இந்த மாதிரி நீங்கள் டப் க்ளீன் பண்ணாத டயத்தில் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்ல ரிசல்ட்டும் தரும். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கசக்கிக்கோங்க. இந்த மாதிரி கசக்கிட்டு தண்ணியில் உள்ளே நனைச்சிட்டு எடுக்கணும். தண்ணிக்குள்ளே விட்டால் உடனே வந்து நம்ம எடுத்துடணும். உள்ளே விட்டோம்னா நல்லாவே ஊறி நம்மளுக்கு அந்த பேப்பர் கிழிஞ்சிரும். அதனால் நனைச்ச உள்ளே தண்ணியில் விட்டுட்டு உடனே எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியை வடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேப்பரை வந்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை திறந்து பாருங்கள். உங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே இருந்த அந்த பேட் ஸ்மெல் சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த ஈர பேப்பரை வந்து அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.